மதுரை மாவட்டம் கொண்டையம்பட்டி கல்குவாரியில் ஏற்பட்ட விபத்தை தொடர்ந்து அமைக்கப்பட்ட குழு தனது ஆய்வை தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரி, எந்த கல்குவாரியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? யார் யார் அந்த ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்கள்? கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் உள்ள வாடிப்பட்டி வட்டத்திற்கு உட்பட்ட பூச்சம்பட்டி கல்குவாரியில் தான் தற்போது முதல்கட்ட ஆய்வை துவங்கி இருக்கிறார்கள். நாம் நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த பூச்சம்பட்டி குவாரியில் தான் சற்று முன்னதாக இந்த ஆய்வை முடித்து எடுத்து இரண்டாவது குவாரிக்காக அருகில் உள்ள குவாரிக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த குழுவை பொறுத்தளவுக்கு கடந்த 7ஆம் தேதி கொண்டையம்பட்டியில் நடைபெற்ற விபத்தில் மூவர் உயிரிழந்து ஒருவர் காயமடைந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராவ் உடனடியாக ஒரு குழுவை அமைத்தார், சிறப்பு குழுவை அமைத்தார். இந்த குழுவை பொறுத்தளவுக்கு புவியியல் மற்றும் சுரங்கத்துறையோட துணை இயக்குனர் ஆறுமுக நாயனார் மற்றும் மதுரை கோட்டாட்சியர் செந்தில்குமாரி மற்றும் துணை காவல்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன் மற்றும் வாடிப்பட்டி வட்டாட்சியர் ஆகிய 4 கொண்ட குழு, அதாவது வாடிப்பட்டி வட்டத்திற்கு மட்டும் இந்த 4 கொண்ட குழுவாக மற்ற பகுதிகளிலும் ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருக்கிறார். முதலாவதாக இந்த மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 55 கல்குவாரிகள் இருக்கிறது. அந்த 55 கல்குவாரிகளில் 10 குவாரிகள் தற்போது செயல்படாமல் இருக்கிறது. மீதமுள்ள அந்த 45 குவாரிகளிலும் முழுமையாக ஆய்வை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள். வாடிப்பட்டி வட்டத்தை பொறுத்தளவுக்கு முதலாவதாக இன்று அந்த ஆய்வை துவக்கி இருக்கிறார்கள். வாடிப்பட்டி வட்டத்தை பொறுத்த 15 கல்குவாரிகள் இருக்கிறது. 15 கல்குவாரிகளில் இன்று அந்த கச்சகட்டி பகுதியில் உள்ள 6 கல்குவாரிகளில் ஆய்வை மேற்கொள்வதற்கிறார்கள். முதலாவதாக பூச்சம்பட்டியில் உள்ள இந்த கல்குவாரிகளில் தான் ஆய்வை மேற்கொண்டார்கள். இந்த ஆய்வு, இவருடைய ஆய்வு என்பது எப்படி இருந்தது என்றால், இந்த அதாவது புவியியல் மற்றும் கனிம வளத்துறை இவர்களுக்கு எவ்வளவு அளவிற்கு கற்களை வெட்டியெடுக்க அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், இவர்கள் விதிமீறல்கள் செய்து கற்களை வெட்டியிருக்கிறார்களா, இங்கு தொழிலாளர்கள் பாதுகாப்புகள் இருந்ததா என்பது குறித்தும் இந்த ஆய்வில் இருந்தது. அது மட்டுமல்லாது குவாரியோட நீளம், உயரம் மற்றும் அகலம் ஆகியவற்றை அவர்கள் அளந்து ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டார்கள். இந்த கல்குவாரிகளை பொறுத்தளவுக்கு அரசு ஏற்கனவே பல விதிமுறைகளை விதித்திருக்கிறது. கல்குவாரி வெட்டி எடுக்கப்பட வேண்டும், அந்த தளத்தில் இருக்கும் தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது கல்குவாரிகளை படிக்கட்டுகள் போல்தான் அமைத்து வெட்டி எடுக்க வேண்டும். ஒரு செங்குத்தாக உயரமாக வெட்டி எடுக்கக்கூடாது. உயரம் என்பது ஒரு கல்குவாரியின் உயரம் 6 மீட்டர் அளவுக்கு தான் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் நாம் இந்த கல்குவாரியை பார்த்த அளவுக்கு இந்த கல்குவாரியை கிட்டத்தட்ட ஒரு 60 மீட்டருக்கு மேலாக உயரத்தில் இருக்கிறது. இந்த கொண்டையம்பட்டி விபத்து நடந்த கல்குவாரியுமே அதுதான் அவர்கள் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்ட பொழுதும் அதை தான் தெரிவித்தார்கள். 6 மீட்டர் உயரத்திற்கு மேலாக அவர் 60 மீட்டர் அளவுக்கு வெட்டி எடுத்ததனால் இந்த பாறைகள் சரிந்து அந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று இந்த அதிகாரி தெரிவித்தார். அதன் அடிப்படையிலே தொடர்ந்து இந்த குழுவினர் தற்போது ஆய்வை முதற்கட்டமாக இன்று துவக்கி இருக்கிறார்கள். வரும் வாரங்களில் இந்த ஆய்வை முழுமையாக முடித்து மாவட்ட ஆட்சியருக்கு இறுதி அறிக்கையை தாக்கல் செய்வார்கள். அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன், கச்சைக்கட்டி கல்குவாரியை தொடர்ந்து வேறு எங்கெல்லாம் ஆய்வு நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? நிச்சயமாக முதலாவதாக இன்று கச்சைக்கட்டி கல்குவாரியில் தான் ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள். முதல் குவாரி இன்று இந்த 6 கல்குவாரிகள் மட்டும்தான் ஆய்வு மேற்கொள்றாங்க. கச்சைக்கட்டி பகுதியில் உள்ள 6 கல்குவாரிகளில் அடுத்தடுத்து மீதமுள்ள வாடிப்பட்டி வட்டத்தில் உள்ள மீதமுள்ள குவாரிகளையும் அடுத்து வரும் நாட்களில் ஆய்வை மேற்கொள்வோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கல்குவாரியை பொறுத்தளவுக்கு அதாவது வாடிப்பட்டி அருகே உள்ள நான்குவழி சாலையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கல்குவாரி இருக்கிறது. இந்த கல்குவாரியில் பாதுகாப்பு உபகரணங்கள், பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் தொழிலாளர் நலன்கள் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறதா, விதிகளுக்கு புறம்பாக கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறதா, உரிமைதாரர் முறையாக அந்த கல்குவாரி உரிமைதாரர் முறையாக அதை திட்டமிட்டு செயல்பட்டிருக்கிறாரா என்பது குறித்தெல்லாம் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய முழு ஆய்வு அறிக்கை என்பது அன்றன்றைக்கு, அதாவது இந்த 4 பேர் கொண்ட குழுவினர் இந்த ஆய்வை மேற்கொள்கிறார்கள். 4 பேருக்கும் தனித்தனி ஃபார்ம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒவ்வொருவரும் தனியாக காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கள் இருக்கட்டும், மற்றும் கோட்டாட்சியர் மற்றும் துணை இயக்குனர் உள்ளிட்டோர் தனித்தனியாக அவர்கள் பார்த்த வரைக்கும் அந்த கல்குவாரியில் எந்தெந்த விதிமுறைகள் இருக்கிறதோ அந்த ஃபார்மில் அவங்க குறிப்பெடுத்துக் கொள்வார்கள். தொடர்ந்து அதை இறுதியாக அதை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு கல்குவாரிக்கும் எந்த மாதிரி விதிமீறல் நடைபெற்றிருக்கிறது என்பதை அறிக்கையாக தயார் செய்து மாவட்ட ஆட்சியருக்கு அடுத்த வாரத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். கார்த்திகேயன்.